கலர் ஒண்ணு கூட வெளியே வராம அடிக்கணும், சரியா? புரியுதா? கொஞ்சமாவது வெளியே வந்துட்டு அடி வாங்குவோம் என்கிட்ட, சரியா? ஒரு டம்ளர் டீ போடுமா? கடவுள் உனக்கு கையே குடுக்கலையா? எப்பா பார்த்தாலும் டீ போடு, அதை போடு, இதை போடுன்னு. தெரியலையா நான் பிஸியா இருக்கேன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு. டீ கூட சேர்த்து என் ரத்தத்தையும் கொதிக்க வச்சு குடிச்சிடு. செத்துல போற டீ குச்சி குச்சி எப்ப பார்த்தாலும் என் மண்டையை சாப்பிட்டு உங்க வேலை. குழந்தைங்க அது இங்க பாரு. ஐயோ அட கழுவா, கை எடுத்து வாயில வச்சுனாவது இரும்பு, இல்ல கட்சி சாவது எடுத்து வச்சுன்னு இரும்பு. கம்முன்னு உட்காரத்துல தம் அடி கொண்டது, சிகரெட் அடி கொண்டது. சின்ன குழந்தைங்களா வீட்டுல சுத்தி டிவி கூட ஸ்டா வந்துட்டா. என்னோட ஆபீஸ் துணி என் கையில எடுத்துன்னு வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் உங்க கையில கொடுக்கணும்ல. தோகார் எடுத்துன்னு இந்தா புடி. வயசு 30ஆவது, ஒரு வேலை செய்யறது கூட லாய்க்கல, எல்லாமே கையில வேணும். சாருக்கு ஏதாவது ஒரு வேலையாவது தானே செஞ்சுக்கணும். எரும மாடு மாதிரி வந்து பாக்குறேன், கொஞ்சம் கூட அருவே இல்ல. இன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். இப்பதானே போன அம்மா வீட்டுக்கு. நீ யார் என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போறதா வேணாமான்னு சொல்றதுக்கு? காலையும் நைட்லயும் உன் புள்ளைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிற. உன்னால முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு என்ன தடுத்து காட்டு பாக்கலாம். இன்னைக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஓ அப்படி இருக்கு. ஏற்கனவே உன் குடும்பமே 10 வாட்டி சாப்பிடுது. நான் அண்டா சோறு செஞ்சா கூட பத்தவே மாட்டேங்குது. அப்படியும் நான் செய்யத்த மூடின்னு சாப்பிடணும். அப்படியும் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த சாமி பாட்டை போட்டுட்டு உங்க அம்மா கொம்பு குட்டி வச்சுக்கிறாங்களே, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. என்னோட ஆபீஸ் மீட்டிங் நடந்தது, என்னதான் நினைச்சுட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிற மொத்த தப்பா பண்ணிட்டு வந்து ஒரே நாள் சாமி பாட்டு கேட்டு கை தட்டினா நல்லவங்களா இருவாங்க, அது தீர்ந்துருவாங்களா? முதல்ல தப்பு பண்றது ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணல, நான் போய் டிவியே